இன்றைக்கு ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம், எங்க இருக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தை நம் மூலமாய் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போறாரு. நான் இன்னைக்கு முழுசா, நான் 100% சொல்லுவேன், இன்றைக்கு முழுவதுமே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாகவே பேச போகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு ஆதாரமாக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஓகே, இப்போ எனக்குள்ள யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல நல்ல கவனிங்க, நான் நிறைய இடங்களில ஊழியத்துக்கு போகும்போது பிசாசு பிடிச்சு ஆடதை பார்த்திருக்கிறேன். பிசாசு பிடிச்சு ஆடும்போது அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்கள யாராலே ஒரு 4 பேர் சேர்ந்து, ஒரு நாள் நானும் ஐயாவும் தான் போயிருக்கிறோம், வேடந்தாங்கல் பகுதிக்கு போயிருக்கிறோம். ஒரு நியூ இயர் பாத்தீங்கன்னா, ஒரு இதுல அந்த எண்டில் இருந்து ஒரு பையன் அப்படி ஸ்பீடா வந்து விழுறான் முன்னாடி. அவனை பிடிக்கிறதுக்கு கயிறு போட்டு கட்டினால் நிக்க மாட்டேன்றான். அவனை அடக்கிறதுக்கு யாராலே முடியல. காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பிசாசு இருந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? யாராலே பிடிக்க முடியல. நீங்க பைபிள்ல மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அவன் அங்க இருப்பான். அவனை யாரு பிடிச்சிருந்தா? பிசாசு பிடித்திருந்தா. அப்ப அவனுக்குள்ள எந்த ஆவி இருந்துச்சு? பிசாசின் ஆவி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணனா, அவனை ரொம்ப சாஃப்டா இருந்தானா? இல்ல. எப்படி இருந்தான்? உங்களுக்கு எல்லாரும் என்னை காட்டிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் நல்லா தெரியும். ஆமென். ஆக்ரோஷமா இருந்தான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. சங்கிலிகளால் கட்டினாலும் அந்த சங்கிலிகளை என்ன பண்றானா? அறுத்து போடுறான். அவ்வளவு வல்லமையை யார் கொடுத்தது? அவ்வளவு பலனை யார் கொடுத்தது? பிசாசு. பிசாசுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் யார்? அல்லேலூயா. இயேசு. என்றைக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான், என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? செத்து போயிட்டோம். என்றைக்கு ஞானஸ்நானமோ அன்றைக்கு அடக்க ஆராதனை. நிறைய 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 என்னைக்கு நம்ம வாசிங்களேன். கொலோசியர் 2வது அதிகாரம் அதோடைய 14வது வசனம் நினைக்கிறேன், நான் எடுத்துறேன். கொலோசியர் அதுல 2:14 ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட போதும் சிஸ்டர். அவரோடு கூட என்ன ஆயிட்டோம்? ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து நான் நம்புறேன். அப்போ இயேசுவோடு கூட என்ன ஆயிட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். வாசிக்க தொடர்ந்து. அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும். இப்ப நாம அவரோடு கூட எப்படி இருக்கிறோம்? எதுல எழுந்தவர்களா இருக்கிறோம்? மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களா. இப்ப நல்ல கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்த நம்ம எல்லாரும் அடக்க ஆராதனை நடந்து முடிஞ்சாச்சு. ஆமென். எனக்கு 2004 அடக்க ஆராதனை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்பன்னு எனக்கு தெரியல. ரைட்டா? முடிஞ்சிச்சு. இப்போ நான் இருக்கிறேன், யாரோடு கூட எழுந்திருக்கிறேன்? இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி நானும் இப்போ கிறிஸ்துவோட கூட எழுந்துட்டேன். ஆமென். இப்போ எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இந்த உலகத்தின் வல்லமைகள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் பராக்கிரமம், இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரத்தை காட்டிலும் யார் பெரியவர்? இயேசு பெரியவர். எங்க இருக்கிற இயேசு பெரியவர்? ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர்.
அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க இயேசு எங்க இருக்கிறான்? சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? இயேசு எங்க இருக்கிறாரு? ஏன் எனக்குள்ள இருக்கிறாரு. இவங்க எப்ப எங்க இருக்கிறாரு? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா, ஏசப்பா எங்க இருக்காங்க? இந்த சின்ன இருந்ததுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி சொல்லி கொடுத்துருக்க பாத்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பெரிய ஆளா வளர்ந்த உடனே நம்ம என்ன ஆயிரும்? இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, இயேசு புதிய ஏற்பாட்டுல இயேசு எங்க இருக்கிறாரா? எனக்குள் இருக்கிறார். ஆமென். அப்ப உலகத்தில் இருக்கிற அந்த வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள வல்லமை எப்படிப்பட்டது? பெருசு. ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? டுனாமிஸ் இருக்குது. டுனாமிஸ் என்ன தெரியுமா? பவர் இருக்குது. ஆமென். ஆனா நம்மளெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. நான் ஒரு நாகர்கோயில ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண கூட்டிருந்தாங்க. அப்ப பிகினிங்ல நான் இப்படி இருப்பேன். அப்போ சிஸ்டருக்கு தெரியும், நான் 49 கிலோ தான் இருப்பேன். 49 கிலோனா எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. போனேன். அந்த பாஸ்டர் என்ன குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாரு. கேள்விப்பட்டோன்னா பால் முருகன் அவர் நினைச்சிட்டாரு ஜண்டிக்கா இருப்பான் போல, பயங்கரமான ஆளா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பஸ் விட்டு இறங்குறேன், கன்னியாகுமரியில இறங்கின உடனே நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண அவர் ஹலோ பாஸ்டர் நான் தான், கை கோஸ்து நான் தான் அப்படின்னாரு. என்னை பார்த்த உடனே பாருங்க, அவருடைய மூஞ்சி அப்படியே பிரைட்டா இருந்த மூஞ்சி புஷ்னு ஆயிடுச்சு. என்னை பார்த்த உடனே நான் பைபிளை தூக்கிட்டு அப்படியே சிக்க நடந்து போறேன். அவர் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டார். ஏன்டா பிரைஸ் எல்லாம் டீ தானம் குடிக்கல, எதுவுமே பண்ணல. நான் யோசிச்சேன், இந்த மனுஷன் போன்ல எல்லாம் பயங்கரமா பேசினார். போன்ல பயங்கரமான கருத்து பேசினாரு, எல்லாம் என்ன பண்ணாரு. ஆனா என்ன ஸ்ட்ரைட்டா பார்த்தோன்னா மூஞ்சியா மாறி போச்சு. அப்ப நினைச்சிட்டேன், எனக்கு ஏதோ நான் நினைச்சேன் ஓகே அவருக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு போல. நான் விட்டுட்டு அவர் எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி அவருக்கு எனக்கு என்கிட்ட பிரசங்கம் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. வேற வழியிலே கெஸ்டா கூப்பிட்டாச்சு. இப்போ கொடுத்துதான் ஆகணும். உடனே எல்லாம் முடிச்சிட்டாரு. 9 மணிக்கு முடியும், 8:30 மணி வரைக்கும் இழுக்கிறாரு. சரி, நானும் நமக்கு தெரிஞ்ச பாஷையில பேசிட்டே இருக்கிறேன். ரபா டக்கா தாபா தான். அந்த 8:30 மணி வரைக்கும் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் பால் முருகன் அவர்கள் வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சோர்ந்து போயிட்டார். என்னன்னு தெரியாது எனக்கு. நான் மயக்க பிடிச்சேன். 1/2 மணி நேரம் அப்படியே ஆண்டோடைய வல்லமை பயங்கரமா பிரசங்கம் பண்ணி ஒரு ஜெபம் முடிச்சு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை செஞ்சாரு. அந்த பாஸ்டர் என்ன தெரியுமா பண்ணாரு? என் கையை பிடிச்சி சாரின்னு சொல்லிட்டே இருந்தாரு. பஸ்ல ஏத்தி விடுற வரைக்கும் அவர் போகவே இல்லை. தண்ணியை வாங்கி தந்துடுறாரு, வேற என்ன அங்க என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாங்கி தந்துடுறாரு. சாரின்னாரு. எதுக்கு சாரி கேட்டாரு, ஏன் சாரி கேட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னாரு, பிரதர் நான் உங்களை பார்த்து நான் என்ன ஆயிட்டேன், எடை போட்டேன், ஏமாந்துட்டேன். நீங்க ஒல்லியா இருந்தீங்களா, சின்ன பையனா இருந்தீங்களா, அதனால நான் நினைச்சேன் இவன் என்ன இந்த சின்ன பையன் என்ன பண்ண போறான்னு நினைச்சேன் பிரதர். ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீங்க உருவத்தை ஒருவேளை நீங்க எப்படி இருக்கலாம், கருப்போ வெள்ளையோ என்ன நெட்டையோ குட்டையோ ஸ்ட்ராங்கோ இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், சாதாரண ஆள் கிடையாது. அப்போ நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறபடினால நாம் எப்படிப்பட்டவர்கள் தான்? பெரியவர்கள். நம்மை குறித்து நாம் சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துருது. என்னால் இதை செய்ய முடியுமா, நான் இதை பண்ணுவனா, என்னால் இது முடியுமா? முடியவே முடியாது. என்னால முடியாது. ஆனா யாரால முடியும்? தேவனால் முடியும். தேவன் எங்க இருக்கிறார்? நல்ல கவனிங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் கோலியாத் தாவீது. இந்த காரியங்கள் எல்லாரும் நல்லா தெரியும் தானே. இந்த கோலியாத் தாவீது கதையை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காரியம் புரியும். தாவீது போர் முனைக்கு போறாரு. எத்தனை வயசு? சின்ன பையன், 18 ஆகல கூட, சரியா? சின்ன பையன் போர் முனைக்கு போறாரு. போயிட்டு அங்க கோலியாத்தை பாக்குறாரு. கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் தொடர் நடுங்கி போய் இருக்கிறான். யாரு தொடர் நடுகிறா, பயந்து நடுகிறா? ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களுக்கு என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? வெயிட் சாப்பாடு இல்ல, சிக்கன் மட்டன் பீஃப் என்னெல்லாம் கேட்டாலும் எல்லாம் கிடைக்கும். அப்படி நல்ல தின்னு
பலன்னு கொழுத்து போய் இருக்கிறதான ராணுவ வீரர்கள் ஒரே ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு யாரும் போறா? தாவீது போறாரு. தாவீது போய் அவனை பார்க்கும்போது மற்ற எல்லோரும் அவனை கோலியாத்தாக பார்த்தார்கள். தாவீது எப்படி பார்த்தார் தெரியுமா? எப்படி பார்த்தார் தெரியுமா? சொல்லுங்க. சொன்னா ஒரு பரிசு. எப்படி பார்த்தாரு? பரிசு அங்க போயிடுச்சு. அல்லேலூயா. நாய போல பார்த்தார். செத்த நாய போல பார்த்தாரு. ஆமென். அவர் சொல்றாரு, வாசிங்களா அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் நம்முடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். நாற்பத்தி 5வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு தாவீது, நல்ல கவனிங்க, ஆவியானவர் தெளிவா காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. யாரை நோக்கி? ஆவியானவரும் எப்படிதான் பாக்குறாரு? கோலியாத்தை மனுஷனை தான் பாக்குறாரு. ஆனா மத்த எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? கோலியாத்தை பாக்குறாங்க, பலசாலியா பாக்குறாங்க, வல்லமை உள்ளவனா பாக்குறாங்க. ஆனா தாவீதும் ஆண்டவரும் ஆவியானவரும் அவங்கள எப்படி பாக்குறாருன்னா பெலிஸ்தனாகவே பாக்குறார். ஆமென். வாசிங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வருகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய யாருடைய தேவன்? ராணுவங்களின் தேவனாகிய வருகிறேன். யார் ஒப்பு கொடுப்பாரா? கர்த்தர். யார்? இப்ப யார்தான் சண்டைக்கு போறான்? தாவீது தான் போறான். ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுப்பார். வாசி. நான் உன்னை கொன்று வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். 47 வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். நல்ல கவனிங்க. யுத்தம் கர்த்தருடைய. நல்ல கவனிங்க. நாம நினைக்கிறோம் எனக்கு தான் போராட்டம், எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றேன், நான் தான் இந்த காரியத்தை பண்றேன்னு சொல்லி நாமளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாமளே என்ன பண்றோம்? ஐயோ இந்த பிரச்சனை பெருசா இருக்குது, இந்த காரியம் பயங்கரமா இருக்குது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. ஆனா தாவீது யாரு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாமுவேலினால. அவனுக்கு தெரியும் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினால எனக்குள்ள யார் இருக்கிறா? பைபிள் சொல்லுது அவன் மேல யார் வந்து இருந்தாரா? ஆவியானவர் இருந்தார். பைபிள் சொல்லுது அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருந்தார். இப்ப வாசிங்க. கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடையது. அவர் என்ன சொல்றான்? உங்களை எங்க கையில யார் ஒப்பு கொடுப்பா? கர்த்தர் தான் ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க. நம்முடைய போராட்டங்கள் இங்க தாவீது சின்ன பையன், அவன் கோலியாத்தை நாயை போல பார்த்தான். நாம பிரச்சனை எப்படி பாக்குறோம் தெரியுமா? போராட்டத்தை எப்படி தெரியுமா பாக்குறோம்? பெரிய கோலியாத்தா பாக்குறோம். அதான் பிரச்சனை. நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, பயம் இல்லை. லாஸ்ட் கிறிஸ்துமஸுக்கு நான் போயிருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசின் பிடியில இருந்த ஒரு சகோதரி பயங்கரமா ஆடுது. எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அதை முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே என் கூட வந்த பாஸ்டர் சொன்னா, ஐயா நான் எல்லாம் பயந்து நடிக்கிட்டேயா, உங்களுக்கு பயமே இல்லையா? இல்லையா? அவன் கேட்ட கேள்வி எனக்கு, உங்களுக்கு பயமே இல்லையா? நான் சொன்னேன், நான் ஏன் பயப்படணும்? எனக்குள்ள யார் இருக்கிறா? காவியான ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்ப்பா. உலகத்தில் இருக்கிறதை காட்டுற எத்தனை லேகியோன் பிசாசுகள் வந்தாலும் சரி, என்ன ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. இது நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடணும். நிறைய பேருக்கு பிசாசின் பிடியில் இருக்கிற நிறைய பேர் பிசாசுடைய போராட்டம் நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா காரணம்? கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? பிசாச கிறிஸ்துவை காட்டிலும் ஒருபடி மேல வச்சுட்டாங்க.
எதுனாலும் சாத்தான் 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 சாத்தான். ஒரு பிரசங்கியார் எப்படி சொன்னார், இப்படி சொல்றதை கேட்டு சாத்தான் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தான். ஏன் அழுறீங்கன்னு கேட்டதுக்கப்பா, பண்றதெல்லாம் அவன் பண்ணிட்டு என்னையா எல்லாம் என்னையே சொல்றான்ப்பா. அது மாதிரி இப்போ சாத்தானுக்கு என்ன ஆச்சு, குளோரிஃபை அதிகமாச்சு. அவனே நம்ம குளோரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவனே மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அவன் பெருசு, அந்த சாத்தான் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதை செஞ்சான், இதை செஞ்சுட்டான். பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் அங்கதான் முக்கியம். என் தேவன் பெரியவர் தான், ஆனா அவர் எங்க இருக்கிறார் தான் முக்கியம். எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த தாவீது கோலியாத்தை அப்படிதான் பார்த்தான், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவன் மேல என்ன வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு. என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினபடினால எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. அது கோலியாத்தா இருந்தாலும் சரி, கோலியாத்துடைய அப்பாவா இருந்தாலும் சரி, எனக்கு பயம் இல்லை. ஒரே அடி கோலியாத்து எல்லாம் அந்த எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டுருந்தான்ல. ஆனா இவன் என்ன போட்டுருந்தான், போடும்போது கூட அவனால என்ன பண்ண முடியல, அது நடக்க முடியல. காரணம் அவனுக்கு போட்டு பழக்கம் இல்லை. அவன் எதை திரும்ப கொண்டு போனான், ஒரே ஒரு சின்ன கூழாங்கால், ஒரே ஒரு கூழாங்கால், ஒரே அடிகாலி. ஏன்னா அவன் போனது இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால. அல்லேலூயா. நீயும் நானும் எங்க போனாலும் யார பிரசன்ட் பண்றோம், கிறிஸ்துவை பிரசன்ட் பண்றோம். நம்ம பிரச்சனையை பார்க்கிற விதம், போராட்டங்களை பார்க்கிற விதம், மற்ற காரியங்களை பார்க்கிற விதம் நம்மை போல நான் என்னிலிருந்து பார்க்க கூடாது. என்னால ஜெயம் எடுக்க முடியாது. நான் சொன்னல அந்த பிசாசு அன்னைக்கு நானா இருந்திருந்தா அவ்வளவுதான், பயந்து நினைக்கிருப்பேன். அது பண்ண சேட்டைக்கு பயங்கரமான இதா இருப்பேன், என்னென்னமோ பண்ணிருப்பேன். மால்டீவ்ஸ்ல நான் இருக்கும்போது எங்க சர்ச்சில் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. பயங்கரமா அடிக்கிறான், துள்ளுறான், கத்துறான். அங்கேயோ வெளியில தெரியக்கூடாது, வெளியில தெரிஞ்சா போலீஸ் வந்துருவான், பிரச்சனை ஆயிரும். அதனால வெளியையும் தெரியக்கூடாது, உள்ள இருந்து அவனை ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாம் ஓடிட்டாங்க. நான் இன்னொரு சகோதரர் 2 பேரும் தான் நின்று நாங்க 2 பேரும் மூஞ்ச பாக்குறோம். ஏன்னா எப்படியாவது பிசாசு துரத்தாந்து எங்களை கூட்டி கொண்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போராட்டம். என்ன துரத்திருவியாடா அப்படின்னு நிக்குது. ரைட்டா? நான் ஏன்னா பிசாசை காட்டில் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதற்காக நான் சொல்றேன். அப்போ நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். எல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாதுப்பா, எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இப்போ நாங்க 2 பேரும் நிற்கிறோம். நானும் ஜெயராஜ் என்கிறது ஒரு சகோதரர், ஒரு பேர். 2 பேரும் நிற்கிறோம். நாங்க 2 பேரும் சொல்றோம், பிரதர் இன்னைக்கு விட்டக்கூடாது, நம்ம ஆண்டவர் பெரியவர், விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சரிண்ணே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அடுத்த ஷிஃப்ட்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போறோம். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், 9-9:30 மணி இருக்கும் போறோம். அந்த பிசாசு எங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன துரத்துறதுக்கான வந்திருக்கீங்க 2 பேரும், நான் யார் தெரியுமாடா? நான் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். உடனே நாங்க பக்கத்துல போகும், அந்த பிசாசு சொல்லுது, ஏய் ஜெயராஜ், உன் ஊர்ல உன் மூத்த பொண்ணு இருக்கிறா பார், அவளை என்ன பண்றேன் பார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. அடுத்த என்ன பார்த்துச்சு, டாய். ஏன்னா இது சர்ச்சி, இது எங்க வீடு மால்டீவ்ஸ், ரைட்டா? வீட்டுல அதோ அவன் சின்ன பையன் வீட்டுல இருக்கிறான் பார், என்ன பண்றான் பார். நம்மளா இருந்து என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், பிசாசே நீ இவனோடு கூட குடும்பம் நடத்தி கொண்டு போ, பிசாசே நீ இவனோட கூட இருந்துகொள், என்ன விட்டு போ, எனக்கு புள்ள முக்கியம். பயம் வரல. அந்த செகண்ட்ல எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சு. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆவி வந்துச்சு பாருங்க. நாங்க சொன்னோம், இயேசு பெரியவர், அல்லேலூயா, பெரியவர்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு போராடி ஜெபிச்ச பாருங்க, எங்க போச்சுனே தெரியல. இன்னைக்கும் அதே டேட்ல அந்த நபர் போன் பண்ணி, பிரதர் ஞாபகம் இருக்கா பிரதர், இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஞாபகம் இருப்பா சொல்லுவார். நான் சொன்னேன், என்ன பிரதர், என்ன டேட்டு? மாலத்தீவு. ஐயோ அதை மறக்க முடியுமா பிரதர்? என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசு நம்மளை என்ன பண்ணதான் செய்வான், பயமுறுத்ததான் செய்வான். பிசாசுடைய வேலையே என்னது, பயமுறுத்துறது. அவருடைய பயமுறுத்தலை நீ கவனித்து கேட்டு, புதிய ஏற்பாடு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தல் 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 அநேக இடங்கள் வரும். அப்போஸ்தலர்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவங்க பயமுறுத்துறாங்க, சபையை பயமுறுத்துறாங்க, மற்ற காரியங்களை பயமுறுத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க
கிறிஸ்துமஸ் ஆராதனை பயமுறுத்துறாங்க நார்த் இந்தியால. பயமுறுத்தல் இருக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள் இருக்கிறவர் பெரியவரா பார்த்துடணும். நாம டாட்டா நம்முடைய எண்ணம் எல்லாம் நான் சின்னவன், எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு அபிஷேகம் இல்ல, எனக்கு எதுவும் இல்ல, அது இல்ல. பைபிள் சொல்லுது எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினாரா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதனால தெரியும்? இதனால தானே தெரியும். இந்த பைபிள்ல இருக்கா, பைபிள்ல இருக்கிறனால தெரியும் இல்ல. இப்போ அதே பைபிள் தான் சொல்லுது உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதை நம்ம நம்புறது கொஞ்சம் கம்மி இல்ல. இதை நம்பவே மாட்டோம். ஐயோ சாத்தா 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 சாத்தா. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் அபிஷேகம் இருப்பது உண்மை, உங்களுக்குள் தேவனுடைய பிரசன்னம் இருப்பது உண்மை, உங்களுக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது உண்மையானது. அப்படினால நீங்க உலகத்தை ஜெயித்தே தீருவீர்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க நான் இனி நினைக்கிறீங்க இந்த போராட்டம் உங்களுடைய நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது யுத்தம் கர்த்தருடையது. 2-3 இடங்கள்ல போட்டிருக்குது யுத்தம் கர்த்தருடையது. நாம நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறபடினால அந்த யுத்தத்தை யார் செய்யறா? கர்த்தர் செய்யறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அவரை நமக்குள்ள பலப்படுத்துறதா. ஆமென். அவரை நமக்குள்ள பலப்படுத்துகிறதா. எவ்வளவு தூரத்துக்கு அவரை நமக்குள்ள பலப்படுத்துகிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆவியில நம்ம பலப்படுறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நாம இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசு பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து இருக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு நம்மளை ரட்சித்தாரு? நான் அடிக்கடி போற சபைகள் எல்லாம் சொல்லுவேன், பரலோகம் தான் உனக்கு டைரக்டான்னு வச்சுக்கீங்களேன், பரலோகம் தான் நீ போகணும் அப்படின்னா உடனே என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம்? ஞானசாரம் எடுக்கும்போது பரலோகம் தானே நம்மளோட டார்கெட்டு. அப்ப பரலோகம்னாலே ஞானசாரம் எடுக்கும்போது 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தண்ணிக்குள்ள வச்சா என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். அப்படியே கொஞ்சம் திரும்பும் போது 2 பாஸ்ட் சேர்ந்து விடலாம், அப்படி ஒரு பிரஸ் பண்ணி வச்சா 2 நிமிஷத்துல டைரக்டா பரலோகம். அது மட்டும் இல்ல, தேவன் ஏன் இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார்னா உலகத்தை ஜெயிப்பதற்காக, தோற்று போவதற்காக அல்ல. அநேக வாலிபர்கள் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனா என்னால வாழ முடியல, என்னால அப்படி பண்ண முடியல, இப்படி பண்ண முடியல. உன்னால முடியாது. யாரால தான் முடியும்? உனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியால முடியும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நம்ம மைண்ட் ஃபுல்லா வச்சிருந்த 2026 ஃபுல்லா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நீ சொல்ல பழகுங்க, உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பாவம் வருதா சொல்லு, போராட்டம் வருதா சொல்லு, பயம் வருதா சொல்லு, உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் இந்த பைபிள்ல நீங்க எல்லா காரியங்கள், எல்லா பாத்திரங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெயம் பெற்றவர்களா இருந்தார்கள். யாராவது பைபிள்ல தோத்து போனாங்களா? தோல்வி மாதிரி தெரியும், ஆனா ஜெயம் பெற்றார்கள். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் யோசேப்பை பார்த்து, யோசேப்பே எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், எல்லாரை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். நடந்தது என்ன? நடந்தது என்ன? இவர் ஐயா தன்னா என் உயிரை காப்பாத்துங்கண்ணா குழியில இருக்கிறார். இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறான்? மேல நிக்கிறான். ஆண்டவர் சொன்னது நீ நான் உன்னை என்ன எங்க வைப்பேன்? மேன்மையா வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா இவன் எங்க இருக்கிறான்? குழியில இருக்கிறான். குழியில இருந்து கையெடுத்து உயிர் பிச்சைக்காக கும்பிடுறான். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது உண்மை, உலகத்தில் இருக்கிறதை காட்டில் நமக்குள் இருக்கிறது உண்மை. ஆனா சில நேரங்களில் சில போராட்டங்கள் நம்மை தாக்கும். எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் போராட்டங்களை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? கோலியாத்தை ஜெயிப்பதற்கு. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினார், ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீது போனது எங்க? ஆடு மேய்க்க.
அபிஷேகம் நீங்க பைபிள் நல்லா வாசி பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நம்மெல்லாம் சும்மா சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் மெம்பருக்கு நின்னாலே நம்ம அங்க போய் நிற்கிற ஆளு. ஆனா இந்த தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் எங்க தெரியுமா போறான்? காட்டுக்குள்ள போறான். அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கும் போது ஒண்ணு வருது. என்ன வருது? ஒரு சிங்கம் வருது, ஆட்டை தாக்குறதுக்கு வருது. உடனே தாவீது என்ன பண்றார்? சிங்கத்தை பார்த்து துண்ட காணும் துணிய காணும் என்று பயந்து ஓடினார். அப்படியா? ஆட்டை பார்த்து என்ன பண்ணா? சிங்கத்தின் வாய கிழிச்சிட்டான். சிங்கத்தின் வாயை கிழிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், கரடி வருது. கரடி வந்து அப்படி இருக்கு, வச்சு பாருங்க. கையெல்லாம் அதோடைய நகால் எப்படி இருக்கும்? ஒரு புடி பிடிச்சாலே காலி. அப்படிப்பட்ட அந்த கரடியும் வருது. அந்த கரடியும் கொண்டு போட்டுட்டான். இப்போ தாவீது போர் முனைக்கு போறாரு. கோலியத்தை பாக்குறாரு. பயந்தாரா? ஏன் பயப்படல தெரியுமா? பயப்படல? அதுக்கு ஆல்ரெடி he had experience. அவருக்கு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. சிங்கம் வந்துச்சு, எதுவும் பண்ண முடியல. கரடி வந்துச்சு, எதுவும் பண்ண முடியல. சாதாரண மனுஷனே, நீ என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் சில போராட்டங்களை, பாடுகளை நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். நல்ல கவனிங்க. அந்த பாடுகளின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பார்க்கிறார். சிலர் ஒரு சின்ன போராட்டம் வந்துச்சுனாலே அவ்வளவுதான் காலி. சர்ச்சைக்கு வர மாட்டான், பைபிள் படிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சதெல்லாம் பட்டியலிட்டான். இதனாலதான் நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்களை, சில பிரச்சனைகளை, சில பாடுகளை தேவனே அனுமதிக்கிறாராம். எதுக்கு? நாம் இன்னும் பலப்படும்படியாக, அனுபவம் நமக்குள்ளாக வரும்படியாக. அதனால நீங்க படுகிற சின்ன பாடுகளை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர், நீங்க ஒருக்கா சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதான் முக்கியம். எனக்குள் இருப்பவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவன அவன் என்னெல்லாமோ பண்றான். என்னால தடைகளை உடைக்க முடியுமோ? முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கொஞ்சம் மட்டும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அப்படியே போட்டு எல்லாவற்றையும் செய்ய. யார் அவனை பலப்படுத்துறாரு? பவுலே, உன்னை அடிச்சாங்களே, எனக்கு அடிய பத்தி கவலை இல்லையா? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. நான் வாசி பார்த்தேன். அவனை கல்லறியத்தக்கதாகும். அவன் கல் எறிஞ்சி அவனை கிட்டத்தட்ட செத்த போயிட்டான். நாயை இழுத்துட்டு வந்த மாதிரி இழுத்து கொண்டு அவனை கொண்டு போறாங்க. சீடர்கள் சுற்றி நிக்கிறாங்க. சுற்றி நின்று ஜெபம் பண்ண உடனே அவன் எந்திரிச்சு இருக்கிறான். எந்திரிச்சு யாரு ஆறுதல் சொல்லணும்? மத்த சுத்தி இருக்கதான் இவரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அது நீ வாசி பாருங்க. அவருக்கு ஆறுதல் சொல்லி, நம்ம அநேக உபத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டு அவர் அங்கிருந்து போறாராம். எங்க இருந்து வந்துச்சு இந்த பலன்? அவனுக்கு தெரியும், என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவ. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப கிறிஸ்து நம்மளை, எனக்குள் இருக்கிற அந்த தேவன், நமக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்து நம்ம என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். ஆனா நம்ம நிறைய பேருக்குள்ள என்ன இல்ல? பலனே இல்லை. பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு சொன்ன சத்தம் மேல வெத்தலை கொடுத்த மாதிரி. எனக்கெல்லாம் இந்த ஜபத்திலேயோ, இந்த ஊழியத்திலேயோ, இந்த இதுல சத்தம் மேல வெத்தலை கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு கோவம் எங்கிருந்து வருன்னு தெரியாது. உண்மை, பயங்கரமா கோவம் வரும். அது சில இப்பொழுது நாம பைபிள்ல இப்படினால எனக்கு அப்படி வந்துடும். ஆண்டவர் நமக்குள்ளாக அவன் நம்மை பலப்படுத்துகிறான். எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள் தேவனுடைய மகிமை இருக்குது, எனக்குள் தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? சாதாரண ஆளா? இல்ல, நெஞ்ச நிமிர்த்தி நடக்க வேண்டிய ஆளு. ஆனா நம்ம எப்படி நடப்போம்? தலை குனிந்து நடப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற அதிகாரத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரையில் நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்மளால
ஜெயிக்க முடியாது, நம்மளால ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துகிறார். எந்தெந்த பகுதியில் பலப்படுத்துகிறாரு? அதை தெரிஞ்சா நான் எங்க இருக்க போறேன்? எல்லாவற்றிலும். அதான் முக்கியம். எந்தெந்த பகுதியில நீ பலவீனமோ, எந்தெந்த பகுதியில உனக்கு போராட்டமோ, எல்லா பகுதியிலையும் யார் பலப்படுத்துகிறார்? கிறிஸ்து பலப்படுத்துகிறார். அப்ப கிறிஸ்து பலப்படுத்துகிறார்னா நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துரும். அதான் முக்கியம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல பலன் இல்ல சொல்லு. நீங்க எனக்குள்ள இருக்கீங்க. உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். இதுல எனக்கு பலன் இல்ல. பலனை தாரும், அபிஷேகம் பண்ணும். ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் அப்படியே நம்மளை நிரப்புது. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க 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 நம்மை தேவனுடைய கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறதை நாம் அதை அனுபவிக்க வேண்டும். பிரச்சனையே பேசிக்கொண்டு கூடாது. அது இல்ல, இல்லாததே பேசக்கூடாது. இல்லாததே பேசி நோ யூஸ். இல்லாத பேசி என்ன நடக்க போகுது? நல்ல கவனிங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கார் போகுது. அது நமக்கு எப்படி தெரியும்? பெருசா நல்ல அழகா தெரியும். நீங்க ஃப்ளைட்ல அப்படியே கொஞ்சம் மேல ஏறும்போது நீங்க அப்படியே கீழே ஜன்னல் ஓரத்துல கீழே எட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் எப்படி தெரியுமா தெரியும்? சின்னதா தெரியும். ஏன்? நீங்க மேல போயிட்டீங்க. மேல போறதுனால கீழே இருக்கிறதுல என்னதான் தெரியுது? நீங்க கிறிஸ்துவோட கூட உன்னதத்துல மேல போக 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 உங்களுக்கு இந்த உலகத்தின் காரியம் எப்படிதான் தெரியும்? சின்னதா தெரியும். அப்ப தேவ பிரசன்னத்துல நான் இருக்க 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 தேவ பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்க 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 உலகம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியுது? சின்னதா தெரியுது. ஏன்னா தேவனுடைய கிறிஸ்து என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னதத்துக்குள்ளாக என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்தினால என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்ப 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 நான் ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் என்னை நிரப்புது. தேவ மகிமை என்னை நிரப்புது. மகிமையை மகிமை அடைகிறேன். தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறேன். அதனால எனக்கு உலகமெல்லாம் எனக்கு சின்னதா தெரியுது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உலகம் பெருசா தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கவர்ச்சிக்குள்ளாக போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்ற காரியங்களுக்குள்ளாக போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த அபிஷேகத்தையும் அவர்கள் அனுபவிக்காதுதான், புரிந்து கொள்ளாதுதான். அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்துருவாரு. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. நாம யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் திருப்பி திருப்பி நான் தான் சொல்றேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பிசாசை துரத்துவார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பயங்கரமான தேவன். எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த பயங்கரமான தேவன் எங்க இருக்கிறார்? அப்ப நான் எப்படிப்பட்டவன்? நான் எப்படிப்பட்டவன்? பயங்கரமானவன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நான் எப்படிப்பட்டவன் தான்? பராக்கிரமசாலி, பலசாலி. நம்மளை பார்த்தா அப்படி தெரியான்னு கேட்கிறாரு. ஆமே, நம்ம பலசாலி தான். என்ன பலத்தை நம்ம என்ன பண்ணல, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல. நான் இங்க நின்று கத்தி பேசிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், 4 நாள் சாப்பிடாம இவங்க வந்து நின்று வைங்களேன், என்னால் மைக்கை ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியுமா? முடியாது. இல்ல, நான் பேச முடியுமா? அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேச முடியுமா? என்னால பேச முடியாது. காரணம் என்ன? எனக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. ஓகே, நான் அதே இது நல்லா சாப்பிட்டு மதியானம் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டு வந்துருக்கேன். அதனால என்ன ஆயிடுச்சு? பலன்னா பேச முடியுது, மைக்கை பிடிச்சி நிற்குது. அப்ப நல்ல கவனிங்க, எனக்குள் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னை பலப்படுத்தும் விதமாய் அவர் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய ஃபுட்டை சாப்பிடணும். நம்ம எல்லாரும் என்ன சாப்பிடணும்? ஆவிக்குரிய ஃபுட். நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்க எப்படி பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்களா எனக்கு தெரியாது. நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, முதல்ல இந்த பைபிளை வாசிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு முக்கியம் என் ஆண்டோடைய வார்த்தை முதல் உள்ள. ஆமே, அவர் தான்
எனக்கு முக்கியம். ஏன்னா நான் பாவியா இருந்த என்னை, எப்படியோ வாழ்ந்த என்னை, எப்படியெல்லாமோ வாழ்ந்த என்னை ஆண்டவர் ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய், ஒரு பெரிய மனுஷனாய் ஆண்டவரை மாற்றி இருக்கிறார்னா அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் என்ன பலப்படுத்துச்சு, அந்த வார்த்தை தான் என்ன மாற்றிச்சு. அந்த வார்த்தையை இன்னும் வாசிக்க ஆரம்பிங்க, வாசிங்க. வார்த்தையை வாசிக்க 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 என்ன வருது தெரியுமா? பலன் வருது. சாப்பிட சாப்பிட என்ன வருது? வயிறு வீங்கிட்டே போகுது. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு எப்ப டெலிவரி கேட்க ரேஞ்சில் ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்னா, ஏன்னா பாருங்க, நம்ம சாப்பிட சாப்பிட புஷ்டி ஆகுற மாதிரி வசனத்தை வாசிக்க 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 உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன வருது? பலன் வருது. வீரனாகவே வாழ்ந்து விடுவோம். யாரை பார்த்தாலும் வெட்டி போட்டுடலாம். ஆமே, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, அந்த வீரனா வாழ்ந்தபடினால்தான் பழைய ஏற்பாட்டு தாவீதுக்கே அவ்வளவு பலன் இருக்குமாயின், பழைய ஏற்பாட்டு எலிசாவுக்கே, எலிசா என்ன தெரியுமா சொன்னாரு? ஏய், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள், அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? பெரிய ராணுவமே வருது, கேஎஸ் பயப்படுறான். அவன் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேர் தான், நம்மகிட்ட இருக்கிற யாரு? நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் அவனை எப்படி வேலைக்காரன் எப்படி பார்த்துருப்பான்? யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்துருப்பான்? இப்படி பேசும்போது நீங்களும் சில நேரத்தில் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படி கூட நினைச்சிருக்கலாம். வேலைக்காரன் எப்படி யோசிப்பான் பாருங்க. இவன் பைத்தியக்கார பையன், அவன் உன்னை தீர்க்க தரிசி நினைச்சா அப்படி மொட்டை சாம்பிராணியா இருக்கிறியாடா நினைச்சிருப்பான். பயம், நடுக்கம். ஆனா அவனுக்கு தெரியும் அவருக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு சேனை இருக்குது. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அப்படி முழங்க முடியும் என்றால் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல யாராவது இயேசு அப்பா, ஆண்டவரை கர்த்தரை அப்பான்னு கூப்பிட்டுருக்காங்களா? யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? சான்ஸே இல்லை. பயங்கர தன் மகனையே பலியாக கொடுக்க ஒப்பு கொடுத்த ஆபிரகாம் கூட அவன் ஆண்டவரை என்ன பண்ணா? ஆண்டவரே, அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமை வந்திருக்கிறேன், வேலைக்காரன் வந்திருக்கிறேன்னு அர்த்தம். தாவீது, தானியேல், யோபு எல்லாரும் அவரை யாருமே அப்பான்னு கூப்பிடல. ஆனா நீயும் நானும் அவரை எப்படி கூப்பிடுறோம்? அல்லேலூயா. அவங்களுக்கே ஆண்டவர் அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு பலத்தையும் அவ்வளவு அபிஷேகத்தையும் கொடுத்தார் என்று சொன்னால், அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பிரச்சனை. ஏன் இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கு? என் பசங்களுக்கு தான் இல்ல. இப்பவே அவனுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, அந்த ரெண்டு கீழே உனக்கு மேல உனக்கு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி பிளான் பண்ண முடியுது? ஏன் அப்பா அப்பா அவருக்குள்ளதெல்லாம் யாருக்கு தான்? எனக்கு தான் ஒரு இது வந்துச்சு. தைரியமா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து போறான். பேக்குக்குள்ள ஒளிச்சு வச்சாலும் இடம் தெரிஞ்சிருக்கு. ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு போயிடறானுங்க. ஏன் கேட்கறானா? அப்பா கொஞ்சம் காசு எடுத்துக்கணுமா அப்படியேதான் கேட்கறானுங்களா? இல்ல, பர்ஸ் எடுக்கிறான் போறான், மொபைல் எடுக்கிறான் போறான், ஸ்கேன் பண்றான், ஜிபே பண்ணிட்டு வந்துடுறான். நம்பர் எல்லாம் தெரியுது. என் காரணம் என்ன? அப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு இயேசு யாரு? இயேசு யாரு? அப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்குரியதெல்லாம் எனக்கு, பலன் எனக்கு, ஆரோக்கியம் எனக்கு, வல்லமை எனக்கு, அபிஷேகம் எனக்கு. ஆமென். உலகம் எனக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிறது காற்று எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதனால என் அப்பாவுக்குரிய எல்லா அதிகாரமும் வல்லமையும் எல்லா காரியமும் யாருக்கு இருக்குது? எனக்கும் இருக்குது என்கிற எண்ணத்தோடு ரோட்ல நடந்து போயிருங்களேன், ஏதும் ஒண்ணு சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எதுவும் பண்ண முடியாது, சாக கூட மாட்டேன் நீ. ஆமா, நான் சாட்சியா சொல்லுவேன். லாஸ்ட் டைம் எங்க வீட்டுல டிசம்பர் மாசம் ஒரு 20ஆம் தேதியோ 18ஆம் தேதி இருக்கும். மோட்டர் பிரச்சனை சொல்லிட்டு மேல போய் ஏறி என்ன தண்ணியை செக் பண்ண சொன்னாங்க. நான் போறேன், அந்த விளிம்புல போய் நின்றுட்டு தண்ணி ஸ்பீடா வந்துச்சு. நான் மொபைல் நினைச்சிடக்கூடாது, நான் நினைச்சிடக்கூடாது, ஸ்பீடா ஏறி அந்த ஒட்டில் நின்றுட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறேன். திரும்பி பாக்குறேன், ஒரு 4 ஃப்ளோருக்கு மேல நிக்கிறேன். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திருப்பி ஒண்ணுமே இல்லை.
நான் அப்படியே எனக்கு கையெல்லாம் ஆடிடுச்சு. கீழே விழுந்திருந்தேன்னு வைங்களேன், ஒரு சின்ன போன் கூட மிஞ்சிருக்காது. இப்போ உங்க டாமட்டான்னு பேசிட்டு இருக்கிற முருகனை நீங்க பார்த்துருக்க முடியாது, அழுது கொண்டே இருப்பீர்கள். ஐயோ போயிட்டானே. எனக்குள்ள ஓடுது. உங்களுக்கெல்லாம் என்ன கவலை வருமோ தெரியாது, எனக்கு ஒரு கவலை. ஐயோ டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி 2 இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்களே. 2 இடத்துல, ஐயோ 1ஆம் தேதி ஆம்பூர்ல கூப்பிட்டுருக்காங்களே, அந்த வேலை என்ன பண்றது? ஒரு சத்தம் இருதயத்திலிருந்து கேக்குது, நீ சாக மாட்டடா. ஹல்லேலூயா. நீ சாக மாட்ட. உனக்கு குறித்ததை நிறைவோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ட்ரெயினே வந்து மோதலா நீ சாக மாட்ட. காரணம் என்ன தெரியுமா? என் அப்பா எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு எதை பத்தி கவலையே இல்ல. பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவன் கவலைப்படுறானா? அவன் கவலைப்படுறானா? பையன், உங்க பையன் ஃபீஸ் கட்டணும், உங்க பையன் வந்து ஐயோ ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல. யாரு கவலைப்படுவா? அல்லேலூயா. இயேசு உங்க அப்பானா உன் பிரச்சனை அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். போராட்டத்தை அவர் பார்த்துக் கொள்வார். உன் தேவையை அவர் சந்திப்பார். உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை நம்ம பெற்றிருக்கிறபடினால நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டாரு. வெட்கப்படுத்த விட மாட்டாருமா. நமக்குள்ள என்ன தெரியுமா? ஐயோ அப்பா. உங்க அப்பா ஏழையா? நல்ல கவனிங்க. அம்பானி இல்ல அம்பானி, அவங்க பையன் போயிட்டு என்கிட்ட வந்து சார் கேன் ஐ கெட் 50 rupees அப்படின்னு கேட்டாருன்னா நான் என்ன நினைப்பேன்? என்ன நினைப்பேன்? அவங்க அம்பானிக்கும் பையனுக்கு என்னதோ, அதனால என்கிட்ட போய் சில்லற 50 பைசா 50 ரூபாய் கார்டு கேட்கறான் பாரு. பிரச்சனை அதனாலதான் என்கிட்ட வந்து கேட்கறான் நினைப்பல்ல. அப்போ நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்ம அப்பாட்ட பலன் இருக்குது, நம்ம அப்பாட்ட விடுதலை இருக்குது, நம்ம அப்பாட்ட எல்லாம் இருக்குது. ஏன் உலகத்தை குறித்து கவலைப்படணும்? ஏன் உலகத்தை போயிட்டு பார்க்கணும்? எங்க ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க வீட்டை காலி பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையிலே சொல்றேன், கவலையே இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். எதுக்கு நான் கவலை பண்ணணும்? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில கவலையோடு இருக்கீங்க, எதிர்காலத்தை கொடுத்து பிரச்சனையோடு இருக்கீங்க, எதிர்காலம் எப்படி முடியுமோ, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேனோ, எப்படி இதை பண்ணுவேனோ அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அப்பாவா இருக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் தகப்பனா இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் எதனால அப்பா 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 அப்பானி அவரை கொஞ்சம் கெஞ்ச கெஞ்ச, அப்பா அப்பானி அவரை ஐஸ்வர்க்க அப்பா எல்லாத்தையும் உன் பேரை எழுதி வச்சிருவாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் உன் பேரை எழுதி வச்சிருவாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நம்ம அப்பாவுடைய சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியல? காரணம் என்ன தெரியுமா? வாசிங்களேன், கலாத்தியர் 4ஆவது அதிகாரம். இதை சொல்லி முடிச்சிடுறேன். கலாத்தியர் 4ஆவது அதிகாரம் 1 வாசிங்க வேகமா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் நல்ல வகையா அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. அப்பா பையன் தான், வேலைக்காரன் தான். ஆனா வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் என்ன இல்லையா? வித்தியாசம் இல்லையா? ஏன் ஏன் வித்தியாசம் இல்லை? அவன் சின்ன பிள்ளையாவே இருக்கிறான், சின்ன பிள்ளையாவே இருக்கிறான், இன்னும் வளரல. அதனால அவனுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியல, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியல. காரணம் என்ன? சின்ன பையன்கிட்ட கொடுத்தா சின்ன பையன் என்ன பண்ணிடுவான்? வேற மாதிரி செஞ்சிருவான். அதனால அதிகார பகிர்வா கொடுக்க முடியாது. வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வேலைக்காரன் சொல்லுவான் பையனை, வேலைக்காரன் சொல்லுவான் பையனை பார்த்து, ஏய் அதுல உட்காரு. சரிண்ணா. ஏன் காரணம் என்ன? சின்ன பையன், சின்ன பையன். இதே வளர்ந்துட்டான்னு வைங்களேன், பெரிய ஆயிட்டான்னு வைங்களேன், புத்தி வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? நீ என்னடா சொல்றது, நீ போய் அந்த வேலையை பாடுறா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நாம என்ன பண்றோம்? பிசாசை பார்த்து
போராட்டத்தை பார்த்து என்ன பண்ணுறோம்? பிசாசே என்னால முடியல பிசாசே சொல்லாத. நீ சின்ன பிள்ளை இல்லை. அல்லேலூயா. நீ வளரணும், நீ வளரணும். எப்படி வளர்றது? எப்படி வளர்றது? ஜெபத்திலையும் தேவனுடைய பிரசன்னத்திலையும் அபிஷேகத்திலையும் வளர ஆரம்பிச்சிரு. எப்பவும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. எங்க போனாலும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. எங்க போனாலும் துதிக்க ஆரம்பிச்சிரு. எங்க போனாலும் ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. எங்க போனாலும் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிரு. எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தை வாசித்திரு. நீ வளர ஆரம்பிச்சிருவ, வளர ஆரம்பிச்சிருவ. அதிகாரம் எல்லாம் எங்க வந்துடும்? அப்பா கொடுக்க அதிகாரம் எல்லாம் உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. உனக்குள்ள வந்துடும், உனக்குள்ள வந்துடும். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுருவாரு. அவர் பார்ப்பாரு. இதுக்கு மேல இவன்ட்ட என்ன பண்ண முடியாது, வச்சுக்க முடியாது. எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. கவனிங்க, நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு கொண்டேன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்ம நட மாறிடும், நம்ம உடை மாறிடும், நம்ம பேச்சு மாறிடும். சும்மா சாதாரண உடனே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 10 சென்ட் இடம் நானும் என் தம்பியும் சேர்ந்து வாங்கணும். அங்கே என்ன பண்ணிட்டோம், ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருந்தோம். ஏன்னா வீடு இங்கே கட்டியாச்சுனால ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருந்தோம். இதில் பொறாம பிடிச்சவங்க ஊரில் நிறைய பேர் உண்டு தெரியுமா? நம்ம வளர்த்துட்டாலே அவங்களுக்கு என்ன ஆயிரும், பொறாம வந்துடும். ஓகே, என்ன பண்ணான்னு தெரியாது. ஒரு தகடு எடுத்து உள்ளே விட்டு வச்சுட்டான். எங்கள் இதில் எங்கள் அம்மா அபிஷேகம் கூட என்ன பெறலை, சரியா? தகடு வச்சுட்டான். எங்கள் அம்மா அந்த வேலையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே என்ன எடுத்துருக்குது, தகடு இருந்திருக்கு. எடுத்து பார்த்துருக்காங்க. நமக்கு தெரியாதா? நம்ம இப்படி அதுலேருந்து வந்த ஆட்கள் தானே, இல்லை பக்கா இந்து. அது நமக்கு தெரியாதா? தகடை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, எவனும் செஞ்சு வச்சுட்டான். எனக்கு ஃபோன் வருது, மக்களே எங்கள் ஊரில் அப்பா என்ன மக்களே தான் கூட, மக்களே இப்படி ஒன்று தகடை பார்த்துட்டேன், என்ன பண்ணீங்கம்மா? தோத்திரம் பண்ணி தூர போட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவே தூர போட்டாங்க. தோத்திரம் பண்ணி தூரம் போட்டுட்டேன். ஜெபம் பண்ணீங்களாமா? ஜெபம் பண்ணேன். இது வரைக்கும் ஆச்சு. அவங்க சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஆச்சு. நாங்கள் வளர்ந்து தான் இருக்கிறோம். இப்போ சூனியம் வச்சவன், தகடு வச்சவன் என்ன தெரியுமா நினச்சிருப்பான்? உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பான், டேய் இவனுக்கு இவ்வளவு செலவு பண்ணி தகடு வச்சோமே, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. தகடை காட்டிலே என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. எந்த தகடோ, எந்த மந்திரவாதமோ, எந்த பில்லி சூனியமோ இத கூட அசைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. முடியாது. எத்தனையோ சவால்களை நாம பார்த்திருக்கிறோம். எதுவும் பயப்பட முடியாது. ஏன்னா நம்ம வளர 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 நமக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வளர 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 கர்த்தருடைய அபிஷேகம் நம்மள இன்னும் பெருக 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 தேவன் மகிமையான காரியங்களை செஞ்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம உடை மாறணும். உலகத்துல அவன் அப்படியெல்லாம் இருப்பான், ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். செங்கடல் உடைச்சு செங்கடல் 2 பிளந்து ஆகும். யோர்தான் பின்னிட்டு திரும்பிது ஆகும். எரிகோவா விழுந்துதான் தீரும். கோலியாத்தா அடிச்சு சாகடிச்சுதான் தீருவேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு.